நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக முடிவுகள் வரும் பட்சத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு அதிக அளவு தொண்டர்கள் வருவார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், இதற்கான முன்னேற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கின்றன? பூங்குழலி, இப்போ நம்ம இருக்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் தான் இருக்கிறோம். இப்போ இங்கே நேரடியாக நம்மளால பார்க்க முடியும். ஏற்பாடுகள் அப்படின்றது நாளைக்கான கொண்டாட்டங்கள் இல்லை தேர்தல் முடிவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அப்படின்றது பண்ணப்பட்டு இருக்கு. கடுமையான வெப்பநிலை நிலவக்கூடிய சூழல்ல நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஊடகவியலாளர்களாகட்டும், இல்லை ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள், பொதுமக்கள், ஏன் இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சியுடைய பல தலைவர்களும் இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஊடகங்கள்ல நேரலையில உட்கார்றதுக்கோ இல்லை பேட்டிகள் கொடுக்கறதுக்கோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களுக்கு வெயில் தாக்கம் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்கான அந்த பந்தல்கள்லாம் அமைக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி தான் கடுமையான வெப்பநிலை இருக்கிறதுனால இப்போ இந்த ஏர் கூலர்ஸ் எல்லாம் இங்க செட் பண்ணி ஓரளவுக்கு நிலைமையை சமாளிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அப்படின்றது தான் பண்ணப்பட்டு இருக்கு. அதை விட மிக முக்கியமான விஷயம், நாளைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்றது நிச்சயமா அது சாதகமா வந்தாலும் சரி பாதகமா வந்தாலும் சரி நடத்துவாங்க. பொதுவா இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரூம் தான் பிரஸ் கான்பரன்ஸ் ரூமா டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகத்தில் இருக்கு. ஆனா ரொம்ப சின்ன இடமா இருக்கிறதுனால வெளியவே வச்சிடலாமா, ஓபன் ஸ்பேஸ்லயே பிரஸ் கான்பரன்ஸ் நடத்தலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகளும் பண்ணப்பட்டு இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாகவும் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாகவும் முடிவுகள் வரும் பட்சத்தில் கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் அப்படின்றதும் பண்ணப்பட்டு இருக்கு. இசைக்கருவிகளுக்கும் வாத்தியக்காரர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்குது. இனிப்பு வகைகள் தயார் செய்யறதுக்கான அந்த ஒரு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பட்டாசுகள்லாம் வாங்கி இங்க இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூம்ஸ்ல வச்சிருக்கிறதையும் நம்மளால நேரடியாவே பார்க்க முடிஞ்சது. இதை தவிர தலைவர்கள் வராங்க, குறிப்பா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வராங்க, காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகத்திற்கு வராங்கன்னா அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே இந்த பகுதி முழுமையா போடப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. நாளைக்கு மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி கூட நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஏற்பாடுகள் பக்காவா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஏற்பாடுகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் வருவாங்க, ஊடகங்கள்கிட்ட பேசுறதுக்கான ஏற்பாடுகள் தனித்தனியா அவங்க பண்ணப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிற இங்க இருந்து ஏதாவது புகார்கள் தெரிவிக்கணும்க்கு போகணும். இங்க இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் வரைக்கும் தேர்தல் ஆணையம் இருக்கும். யாராவது ஏதாவது எமர்ஜென்சிக்கு திடீர்னு போகணும், தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் கொடுக்கறதுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான ஏற்பாடுகள், அந்த பிரிண்டிங் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள், உடனடியாக கொடுக்கக்கூடிய பிரஸ் ரிலீஸ், இந்த மாதிரியான அத்தனை ஏற்பாடுகளுமே டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் பண்ணப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகம் மட்டும் இல்லாம பாஜக அலுவலகம், ஆம் ஆத்மி கட்சி அலுவலகம், மற்ற கட்சிகளுடைய அலுவலகங்களையும் இப்படியான ஏற்பாடுகள் நாளைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இதுல நாளைக்கு வரக்கூடிய முடிவுகள் யாருடைய கொண்டாட்டங்களை உற்சாகப்படுத்த போகுது, யாருடைய கொண்டாட்டங்களை சற்று மட்டுப்படுத்த போகுது அப்படின்றது நாளைக்கு காலையில இருந்தா தெரியும். நாளைக்கு காலையில நம்ம 5 மணியிலிருந்தே இதற்கான நேரலைகள் எல்லாம் திட்டம் வச்சிருக்கிறோம். நாளைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்திலிருந்தும் நிறைய நேரலையில தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கும் நம்ம தயாரா இருக்கிறோம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.